வணக்கங்க. இங்கே கேசஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் நம்ம வேர்ல்ட் கராத்தே ஃபெடரேஷன்லேருந்து அவங்க ஒரு காம்படிஷன் நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து நிறையா குழந்தைங்கள் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 300 குழந்தைங்கிட்ட இருக்காங்க இங்கே. இது ரெகுலராக இவங்க இந்த அசோசியேஷன்லேருந்து ரெகுலராக நல்லா பண்ணுறாங்க இந்த காம்படிஷனை. நம்ம ஸ்கூலோட 20 வருஷ தொடர்பு கராத்தே அசோசியேஷனுக்கு. நம்ம ஸ்கூலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கராத்தே மூலிமா எஸ்ஜிஎஃப்ஐயில் குவாலிஃபை ஆயிருக்காங்க. இந்த வருஷம் இனியா மோனிஸ்ரீயும் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இப்படி இந்த கராத்தே மூலிமா ஸ்போர்ட்ஸ் மூலிமா ஒரு குழந்தைங்க வேற இந்த மாதிரி குவாலிஃபை ஆகுனா யூனிவர்சிட்டி அட்மிஷனுக்கே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால எங்கள் ஸ்கூல் சார்பில், அதாவது கேசஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சார்பில் அதுதான் எங்கள் கோர் வேல்யூஸும் கூட. இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டோ ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்லேயோ குழந்தைங்க கடைசி வரைக்கும் பண்ணணும். +2 வந்துட்டேன் 10th வந்துட்டேன்னு விட்டுட்டு போயிடக்கூடாது. அதுதான் எங்களோட ரிக்வெஸ்ட் பேரண்ட்ஸ்க்கு. ஏன்னா பண்ணுனா ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். ஒரு இது கூட சார்ந்து அவங்க படிப்பும் வளரும். அது அந்த பழைய ஒரு படிக்கிற குழந்தைங்க இதுக்கெல்லாம் போனால் படிப்பு கெட்டு போயிடும்ங்கிற அந்த இதுலேருந்து வெளியில் வந்து இப்போ எங்கள் குழந்தைங்க நல்லா பண்ணுறாங்க. இதுல எல்லாம் படிக்கவும் செய்கிறாங்க, நல்ல காலேஜஸ்லையும் பிளேஸ் ஆகுறாங்க. இதுதான் என்னோட ரிக்வெஸ்ட் இப்போ பேரண்ட்ஸ்க்கெல்லாம். தேங்க்யூ.